இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க என்னங்க இவ்ளோ காலையில பணத்தை எடுத்துட்டு எங்க போறீங்க? பேங்க் திறக்கிறதுக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல. நான் இப்பதான் எந்திரிச்சு வந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ எப்பவும் போல சர்க்கரை இல்லாத காபி கொண்டு வருவேன்னு பார்த்தா வெளியே போறீங்களான்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ பீரோக்குள்ள வச்ச பணத்தை எதுக்கு எடுத்தீங்க? நான் எங்கம்மா எடுத்தேன்? தூங்கி எந்திரிச்சதும் காலு தான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். என்னங்க இது? பணத்தை நீங்க எடுக்கலைன்னா பீரோக்குள்ள வச்ச பணம் எங்க போகும்? என்னது, பணத்தை காணாமா? ஆமாங்க. என்னடி சொல்ற? லாக்கர்ல வச்ச பணம் எப்படி காணாம போகும்? என்னமோங்க, எனக்கும் அதுதான் புரிய மாட்டேங்குது. என்னாச்சு சார்? வீட்ல வச்சிருந்த பணத்தை காணாரா தோட். நம்ம வீட்ல திருடு போயிடுச்சா? நீங்க வேற எங்கயாவது மாத்தி வச்சிட்டீங்களா? இது வரைக்கும் இப்படி நடந்ததே இல்லையாமா? அதான் எனக்கும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. லாக்கர்ல வச்ச பணம் அப்படி எங்க தாண்டி போயிருக்கும்? என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? லாக்கர்ல வச்சிருந்த பணத்தை காணோமாடா. வாட்? நம்ம வீட்ல எப்படிப்பா மிஸ் ஆகும்? அம்மா, எங்கேயாவது வச்சுட்டு மறந்து போயிட்டீங்களா? ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. இல்லப்பா, நான் எப்பவுமே வைக்கிற பீரோக்குள்ள தான் வச்சேன். நேத்து உங்ககிட்ட அந்த பணத்தை யார் எடுத்துட்டு வந்து கொடுத்தா ஆண்டி? மிஸ் அம்மா. நீங்க லாக்கர்ல அந்த பணத்தை வைக்கும்போது மிஸ் அம்மா அங்கதான் இருந்தாளா? இருந்தா. அப்படின்னா யார் எடுத்தாங்க, யாரு எடுத்திருப்பாங்கன்னு இந்நேரம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னே தெரியாம ஒருத்தங்களை பத்தி இப்படி பேசுறது ரொம்ப தப்புமா. இந்த வீட்ல வேற யார் எடுப்பாங்க அங்கிள்? நம்ம ஆளுங்க எடுத்திருக்க மாட்டாங்க. அதோட எப்பவும் இந்த மாதிரி நடந்தது இல்ல. மிஸ் அம்மா வந்ததுக்கு அப்புறம் தானே இப்படி நடந்திருக்கு. அப்ப மிஸ் அம்மா எடுத்தான்னு தானே அர்த்தம்.